கடலூர் மாவட்டம் வீராரெட்டிக்குப்பம் அமலா குழந்தைகள் இல்லம் திரு எஸ். ஜேசுதாஸ் ராஜா MA MSW அவர்களால் நிறுவப்பட்டு அரசு அங்கீகாரம் பெற்று கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏழை எளிய ஆதரவற்ற, பெற்றோரை இழந்த, பிரிந்த மற்றும் பெற்றோர் இருந்தும் பராமரிக்க முடியாத பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தங்கி கல்வி, உணவு, உடை, தங்கும் இடம் யாவற்றையும் இலவசமாக தந்து பராமரித்து வருகிறார். ஒரு அனாதை இல்லம் என்றால் ஏதோ குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டால் போதும்னு சிந்திக்கிறதா இந்த காலகட்டம். இத்தகைய காலகட்டத்தில் நாங்கள் அனாதை இல்லம் என்று சொல்லி அனாதை குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு உணவு, சிறந்த கல்வி மற்றும் அவர்களுக்கு தேவையான வசதிகளோடு கூடிய நிர்வாகம் அமைத்து தந்துள்ளோம். திரு ஜேசுதாஸ் ராஜா ஃபவுண்டர் அவர்களால் அன்னை அமலா ட்ரஸ்ட் என ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு அதில் அமலா குழந்தைகள் இல்லம், அமலா முதியோர் இல்லம், பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அப்பா அம்மா இல்லாத பசங்க, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிற பசங்களை வச்சு 30 வருஷமாக படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எதுவுமே தெரியாமல் இப்போ மற்ற ஸ்கூலில் ஹாஸ்டல்லாம் எல்லாமே படித்த குழந்தைங்களா செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் எங்கள் இல்லத்தில் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ABCDயே நாங்கள் இங்கே தான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த குழந்தைகள் கல்விக்காகவே எம் நிறுவனரால் புனித ஆக்னஸ் உயர்நிலைப் பள்ளி, புனித ஆக்னஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி ஏற்படுத்தப்பட்டு அமலா குழந்தைகள் இல்ல மாணவர்களோடு சுற்று வட்டார கிராம குழந்தைகளுக்கும் இலவசமாக கல்வியை தந்து அர்ப்பணித்து வருகிறார். அமலா குழந்தைகள் இல்லத்தில் தங்கி படிக்கும் குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி, உணவு, உடை அளிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சுகாதாரமான குடிநீர், காற்றோட்டமான படுக்கை அறை, சாப்பிடுவதற்கு தனியே உணவு உண்ணும் அறை, நவீன சமையலறை, நவீன கழிவறை, பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம் போன்ற வசதிகளுடன் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். இல்ல வளாகத்திலேயே குழந்தைகளுக்கு 24 மணி நேரமும் செயல்படும் சிறிய மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இவர்களுக்கென்றே மருத்துவரும் செவிலியரும் உடன் இருந்து மருத்துவ சேவை புரிந்து வருகிறார்கள். இங்கு ஆண்டுதோறும் 200க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி பயனடைந்து வருகிறார்கள். உண்மையில் இல்லத்திற்கு வரும் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட இல்லாதவர்களாகவும் ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களை எம் ஆசிரிய பெருமக்களும் இல்ல பணியாளர்களும் தொடர்ந்து அவர்களுக்கு அறிவு புகட்டி, நல்வழி காட்டி, கல்வி கற்பித்து ஒழுக்கமுள்ள சிறந்த மாணவர்களாக உருவாக்கி வருகிறார்கள். எமது பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் கடந்த 20 ஆண்டு காலமாக எல்லோரும் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து 100% தேர்ச்சி அடைந்து DEO, CEO, மாநில கல்வி அமைச்சர் மற்றும் கல்வியாளர்களின் பாராட்டு சான்று பெற்று எம் பள்ளிக்கும் அமலா குழந்தைகள் இல்லத்திற்கும் பெருமை சேர்த்து வருகிறார்கள். நான் இந்த பள்ளியை தொடங்கினதே எதற்காக என்றால், இந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்காகவே ஃப்ரீ ஸ்கூல், எந்த ஒரு கட்டணமும் இன்றி இலவசமாக நடத்துகின்ற ஒரு உயர்நிலை கல்வியை, உயர்நிலை பள்ளியை தொடங்கினேன். இந்த உயர்நிலை பள்ளியில் கடந்த 25 ஆண்டுகளாக சென்டம் ரிசல்ட் எடுத்துள்ளேன். அதை பெருமிதத்தோடு சொல்கிறேன். எங்கள் புனித ஆக்னஸ் உயர்நிலைப் பள்ளி, புனித ஆக்னஸ் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட கிராமத்து குழந்தைகளுக்கு கல்வி பயின்று பயனடைந்து வருகிறார்கள். மேலும் குழந்தைகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக நிர்வாகத்தின் சார்பாக பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையால் நடத்தப்பட்ட தமிழ்நாடு மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்.
அதில் நம் அமலா குழந்தைகள் இல்லத்தை சேர்ந்த மாணவர்கள் சிறப்பாக போட்டியிட்டு பல்வேறு விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சி பிரிவுகளில் முதல் பரிசு வென்று ஒட்டுமொத்தமாக சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்று நம் இல்லத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். நமது அன்னை அமலா அறக்கட்டளை மூலம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட மற்றும் பிள்ளைகள் இருந்தும் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற முதியோர்களை பராமரிப்பதற்காக அமலா முதியோர் இல்லம் அரசு அனுமதி பெற்று செயல்பட்டு வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் 25ற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள் தங்கி பயனடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இலவசமாக உணவு, உடை, தங்கும் இடம், மருந்து, மாத்திரைகள் வழங்கி பேணி காத்து வருகிறோம். அண்மையில் தமிழ்நாடு மாநில அளவில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்களின் குழந்தைகளுக்காக சென்னையில் நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டியில் எம் இல்ல மாணவர்கள் கலந்து கொண்டு பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றனர். 15 பசங்கள்ல இருந்து ஆரம்பித்து 210 குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸாக அபாகஸ், கம்ப்யூட்ரு, யோகா, ஸ்போர்ட்ஸு, டான்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா கொடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி சார் மூலயமா சென்னையில் எல்லா ஹோல் தமிழ்நாடு அளவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பும் எங்கள் பசங்க தான் வென்றிருக்காங்க. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நடந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின், சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன், சமூக நலத்துறை முதன்மை செயலர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஆகியோர் எம் இல்ல மாணவர்களை பாராட்டி பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய குழந்தைகளே, நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து செயல்பட்டு வரும் எம் அமலா குழந்தைகள் இல்லத்தில் சேவையை புரிந்து எங்களுக்கு உங்களின் அன்பான ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அமலா குழந்தைகள் இல்லத்தில் கடலூர் மாவட்ட குழந்தைகள் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்ட குழந்தைகளும் அந்தந்த மாவட்ட குழந்தைகள் நலக்குழு அனுமதியோடு வந்து தங்கி பயனடைந்து வருகின்றனர். எனவே உங்களை சுற்றியுள்ள ஊரில் உங்களுக்கு தெரிந்த ஆதரவற்ற, வசதி வாய்ப்பற்ற, படிக்க முடியாத குழந்தைகள் இருப்பின் அமலா குழந்தைகள் இல்லத்தில் சேர்த்து பயனடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு 9786 000 600 9786 000 700. இங்கே நான் சிறப்பாக குறிப்பிட வேண்டுமென்றால், இத்தகைய பெரிய கட்டிடங்களையும் இவ்வளவு பெரிய நிறுவனத்தையும் கடந்த 25 ஆண்டுகளில் நான் உருவாக்கியிருந்தேன். அதற்கு மிக முக்கியமானது என்னுடைய பெற்றோரும் துணைவியாரும் என்னுடைய பிள்ளைகளும் தான். அவர்கள் செய்கின்ற இந்த தியாகம்தான் இன்றைக்கு வளர்ந்து ஒரு சிறப்பான நிறுவனமாக செயல்படுகிறது. எல்லா வசதிகளோடும், இங்கே சாதாரண பள்ளிக்கூடம் இல்லது, வகுப்பறைகளும், கம்ப்யூட்டர் அறையும், டெக்னிக்கல் ஸ்கூல் கிளாஸ்களும் சிறப்பான முறையில் போதிய வசதிகளோடு காற்றோட்டமான அமைப்பை உருவாக்கி நாங்கள் நடத்துகின்றோம். இந்த கல்வியை நாங்கள் சிறப்பாக தருவதற்கு இவர்கள் அத்தனை பேரும், குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் பலர் இங்கே 15 வருடம் 20 வருடம் ஆண்டுகளாக என்னோடு கூட இருந்து தோளோடு தோள் கொடுத்து சிறப்பாக இந்த நிறுவனத்தை நடத்த தியாகம் செய்து இந்த மாணவர்களை உருவாக்குகின்ற அத்தனை நெஞ்சங்களுக்கும் நான் இந்த வேளையில் குறிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் அரும்பாடுபட்டு உதவி செய்த அத்தனை நெஞ்சங்களையும் நன்றியோடு அன்பையும் பாசத்தையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். நன்றி, நன்றி.